நீங்க முதல்ல சம்பாதிச்ச காசு, உங்க சேலரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா அது ஞாபகத்தில் இருந்தே இருக்கும். முதல் சம்பளம்ன்றது நம்ம லைஃப்லயே பெரிய விஷயம். எதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷல் யோசிச்சு பாத்தீங்கன்னா, பர்சன் ரீசனால எடுத்துக்கிட்ட நம்ம இனிமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு பேரண்ட்ஸ் மேல டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அண்ட் ஃபைனலி இனி நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்ற சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி பிராக்டிகல் ரீசன் கூட நிறைய இருக்கு. ஃபைனான்சியலா செட்டில் ஆனாதான் இந்த சொசைட்டி நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்ன்றது கொஞ்சம் ஃபீல் குட்டாவே தோணும். அதுக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஃபைனான்சியல் அச்சீவ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேசிக் பிரின்சிபல் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நம்ம இந்த ஃபைனான்சியல் வழியாக நிறைவேற்றிக்கலாம். சோ இதை அச்சீவ் பண்ண இந்த வீடியோல நம்ம 4 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனல் நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டையர்மெண்ட். சினிமா ஸ்டார்ட் பண்ணேன்றதே என்னடா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனிதிங் லேர்ன் ஹவ் டு ஃபினிஷ் இட். நீங்க சம்பாதிக்கும் போதுல இருந்து அந்த சம்பாத்தியம் நின்றுட்டா என்ன பண்ணணும் என்றதை நீங்க அதுக்கு முன்னாடில இருந்து யோசிக்கிறது நல்லது. எதுக்குன்னா எங்க ஏஜ்லயே இல்லையோ ஒரு மிடில் கிளாஸ் ஏஜ்லயோ சிச்சுவேஷன் எவ்வளவு ஹார்ஷா இருக்கணும்னு நீங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த விதமான ஹார்ஷான சிச்சுவேஷன் ரிட்டையர்மெண்ட் டைம்ல டபுள் ஆகிடும். எங்க ஏஜ்ல நம்ம எனர்ஜிட்டிக்கா இருக்கும், எது வேணாலும் சாதிக்க முடியும் என்ற கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள இருக்கும். இந்த விதமான ஹார்ஷான சிச்சுவேஷன் ரிட்டையர்மெண்ட் டைம்ல டபுள் ஆகிடும். எங்க ஏஜ்ல நம்ம எனர்ஜிட்டிக்கா இருக்கும், எது வேணாலும் சாதிக்க முடியும் என்ற கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள இருக்கும். சோ ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தடுத்தாலும் அந்த ரஃப் சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர நம்ம ஃபைட் என்றது பண்ணுவோம். பிகாஸ் நம்ம கிட்ட அந்த எனர்ஜி இருக்கும். ஆனா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல ஃபைனான்சியல் நீட்ஸ்க்காக டெய்லியும் நீட்ஸ் அடுத்தவங்க மேல டிபெண்ட் ஆகாம நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுத்தமாவே அக்செப்ட் பண்ணாது. அப்போ கூட ஃபைட் கொடுக்கணும்னு தான் நினைப்போம். ஃபைட் ஸ்பிரிட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி அப்போதைக்கு பார்த்தாது. சோ ரிட்டையர்மெண்ட் டைம்ல என்கின்ற ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வேற யார் மேலயும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி பக்காவா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்கணும். அது கூட ஜாப் ஸ்டார்ட் பண்ண இயர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரிட்டையர்மெண்ட் நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் உங்க ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஜாய்ஃபுல் டேஸை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி அந்த ஜாய்ஃபுல் டேஸ்க்காக நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த டைம்க்கு டெய்லி நீட்ஸ்க்காக செலவாகும்ன்றது ஒரு லிஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எஸ்டிமேட். அப்படி எஸ்டிமேட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்டேஷன் கூட கன்சிடர் பண்ணலாம். செகண்ட், நீங்க போட்ட எஸ்டிமேட்க்கு உங்ககிட்ட இருக்க அட்வான்ஸ் எவ்வளவு பண்ணணும்னு பாருங்க. நெக்ஸ்ட், பிரசன்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு மந்த்லி இன்கம்ல எவ்வளவு சேவிங்ஸ் வைக்கலாம்ன்றதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் கேட்டகரியில தான் வரும். ஆனா அதை புரிஞ்சுக்கிற உங்களால மட்டும்தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா சேவிங்ஸை நீங்க எவ்வளவு எங்கேஜ்ல பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கார்பனிக் விட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜாப்ல ஜாயின் பண்ணி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. லேட் ஆனாலும் சரி, இப்போல இருந்து உங்க சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் பிளான்னா 3 கீஸை பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ஒன் சேவிங்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வித்ட்ராவல். நீங்க 50 to 50 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல சேவிங்ஸ்ல ஃபோக்கஸா இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்ல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு சேஃபா ஷிட் பண்ணிக்கணும். ரிட்டையர்மெண்ட் டைம்ல அந்த சேவிங்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட் பிளான்ன்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க மேல டிபெண்ட் ஆகிருக்கவங்க கூட அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்டிங் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சுட்டே இருந்தாலும் எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், அக்கௌண்டபிலிட்டில எவ்வளவு காசு வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு காசு போய்கிட்டு இருக்கு, இது கேஷ் ஃப்ளோ. ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ல கேஷ் ஃப்ளோக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. நிறைய பேருக்கு இருக்க மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, சேவிங்ஸ் மேல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், பேங்க் அக்கவுண்ட்ல ரொம்ப அதிகமா காசு இருந்தா அந்த அளவுக்கு சக்சஸ் நினைப்பாங்க. எஸ், அது கரெக்ட் தான். அண்ட் அக்கவுண்ட்ல காசு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா கேஷ் ஃப்ளோன்றது அல்டிமேட் கோல். கேஷ் ஃப்ளோ விஷயத்துல ப்ராப்ளம்ஸா நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது உங்க காசு ப்ராப்ளமை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலன்னு அர்த்தம். இதை எப்பவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லைனாலும் நம்ம சர்வே ஆகலாம், ஆனா கேஷ் ஃப்ளோ ஆகலன்னா சர்வே ஆக முடியாது. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நம்ம சில எக்ஸைட்டிங் சிச்சுவேஷனால சாப்பிடனாலும் நம்ம சர்வே ஆகலாம், ஆனா தண்ணி குடிக்காம சர்வே ஆக முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ல சேவிங்ஸ்ன்றது சாப்பாடு மாதிரி, கேஷ் ஃப்ளோன்றது தண்ணி மாதிரி. இந்த கேஷ் ஃப்ளோன்றது பல இன்கம்ஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகும். நம்பர் 1 சேலரி, நம்பர் 2 சைட் இன்கம். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இன்கம், கேஷ் ஃப்ளோ அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மீனிங்கான ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா மணி லீக்கேஜ். எக்ஸ்ட்ரா மணி லீக்கேஜ் ஜெயின் பண்ணும்போது யூஸ் ஆக வேண்டிய மணியை தான் பாசிட்டிவ் இன்கம். நமக்கு ஜாப்ல இருந்து வரக்கூடிய இன்கம் டைரக்ட் இன்கம். எதுக்குன்னா ஜாப்ல நம்மளுடைய பிரசன்ஸ் டைரக்டா இருக்கும், அந்த ஜாப்ல நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் நிறைய கொடுப்போம் இல்லையா. ஆனா நம்ம இதுல இன்டைரக்டான பிரசன்ஸும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம்னா அதுல வரக்கூடிய இன்கம் தான் பாசிவ் இன்கம்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ற பாசிவ் இன்கம் என்னன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் இன்சூரன்ஸ். இந்த நடுவுல இது பாசிவான இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அதனால மெயினான ஆன்லைன் கண்டென்ட் அண்ட் சேஃப்லைன் ஆஃப்லைன் பிசினஸ், இன்டர்நெட்ல எக்கச்சக்கமான பாசிவ் இன்கம்ல ஐடியாஸ் இருக்கு. அதுல பல பேர் ஜாப்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, யூடியூப்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே விதமாக வேற ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸா டெவலப் ஆகிட்டே தான் இருக்காங்க. தேங்க்ஸ் டு இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா.
பிரசன்ட் டைம்ஸ்ல பாசிட்டிவ் இன்கம் ஷோர்ஸ்ன்றது மல்டிபிள் ஆயிடுச்சு. இன்னும் ரீசெண்டா சொல்ல போனா ஜார்ஜ் ஜிடிபி மாதிரியான ஏஐ ரூல்ஸ் வந்துடுச்சு. அந்த விதமான ஏஐ ரூல்ஸ்ல யூஸ் பண்ணி ரைட்டிங், இமேஜ் டிசைன்ஸ், ஆடியோ, வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னா நம்ம அதிகமா கஷ்டப்படணும். ஜார்ஜ் ஜிடிபி மாதிரியான ஏஐ ரூல்ஸ் வழியாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இந்த விதமான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கரெக்டா கன்சிடர் பண்ணி பண்ணோம்னா ஜாபோட பாசிட்டிவ் இன்கம்ல நம்ம அதிகமா சம்பாதிக்க முடியும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவ் இன்கம் என்றது உங்களுடைய செகண்ட் ஜாப் கிடையாது. உங்க இன்வால்வ் இல்லாமலே காசு சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு இன்கம் ஸ்ட்ரீட், அவ்வளவுதான். இது கேஷ் ஃப்ளோவா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கம்ப்ளீட்டா முடக்கிடாம இது உங்களை காப்பாத்தும். உங்கள் ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு கேஷ் ஃப்ளோ போட்டீங்கன்னா கேஷ் ஃப்ளோக்கு இந்த இன்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு ரொம்ப அவசியமா ஆயிடுச்சு. ரெகுலரா நீங்க மந்த்லி பேமெண்ட் பண்றதுனால நீங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர்ஸை பில்ட் பண்ணணும். அதே நேரத்துல தேவையில்லாம அதிக யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தலைவலியை கொண்டு வரும். சோ கிரெடிட் கார்டு யூசிங் அண்ட் பெனிஃபிட்ஸ் ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. கிரெடிட் கார்ட்ஸை பத்தி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண எவ்ரி மந்த்ஸ் யூஸ் பண்ண அமௌண்ட் அது வர இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூஸ்ல சார்ஜ் பில்லா நமக்கு போடுவாங்க. சோ அதை கிரெடிட்டா புரிஞ்சுக்கிட்டு பில் பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணணும். ப்ளீஸ் மினிமம் பேலன்ஸ் என்றது ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதை கரெக்டா இன்டர்னல்ல பே பண்ண நல்ல கிரெடிட் ஸ்கோர் ஆகும். நம்ம கிரெடிட் கார்டு ஸ்கோரை டெவலப் ஆகிடும். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க மினிமம் அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பே பண்றதுல இருந்து ரிமைனிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கு பாஸ் ஆனாலும் ஆகும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்படி இல்லாம மினிமம் அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா பே பண்ணா பேலன்ஸ் அமௌண்ட் குறையும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். முடிஞ்சா ஃபுல் பேலன்ஸை ஒரு வாட்டி பே பண்ணா ரொம்ப நல்லது. அண்ட் மறக்காம ரேட் ஃபிக்ஸை பார்த்துக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டு பில் கூட பே பண்ணா லேட் ஃபீஸ் விழும். கிரெடிட் கார்டு தாண்டி நீங்க அதிகமா செலவு பண்ணீங்கன்னா ஓவர் லிமிட் ஃபீட் ஆகும். இன்னும் சில முறை வெறும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆனுவல் ஃபியூ இருக்கும். சோ மேக்ஸிமம் ஆனுவல் ரேட் ஃபியூ இல்லாத ஒரு கிரெடிட் கார்டை பார்த்து வாங்குங்க, அது பெட்டர். சில கிரெடிட் கார்டுல கேஷ் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, கிரெடிட் கார்டு என்றது ஒரு இக்கல் இல்ல. அதுக்கு இக்கல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணா அதுல இருந்து மீண்டும் வெளியே வர ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு தான் இன்னைக்கு கூட நிறைய பேர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாம இருக்காங்க. மந்த் எண்ட்ல வரக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் செலவை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும். இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாவே இருக்கும். நமக்கு ஃபுல் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாதான் கிரெடிட் கார்டு ஒரு நல்ல டிசிஷனா ஆகும். சோ யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஃபிக்ஸ் யுவர் மணி லேக். நம்ம எவ்வளவு பக்கா ரிட்டையர்மெண்ட் பிளானோட இருந்தாலும், கேஷ் ஃப்ளோ பிளானோட இருந்தாலும், கிரெடிட் கார்டு விஷயத்துல கேலி கேட்டா இருந்தாலும், மணி லீக்ஸ்ல மானிட்டர் பண்ணலனா இந்த சின்ன இஷ்யூல லாங் டைம்ல நமக்கு நல்ல பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த மணி லீக்ஸ் பத்தி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதுதான் லேட் ஃபேக்ட். Little things you regularly purchase can cut into your budget more than you light realize. எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ஈவினிங் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட பழக்கம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதை டெய்லி நீங்க ஒரு பிளேட் பானிபூரி இல்ல வடை பஜ்ஜி போண்டா 20 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா அதை வச்சுக்கலாம். அது ஒரு நாளைக்கு 20 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனா அதுவே நீங்க கண்டினியூவா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 7300 ஆகும். 7300 ரூபான்றது டெஃபினெட்லி அது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. அதோட இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு அன்எஃபெக்டடா இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு செலவாகும். திரும்ப நம்ம குண்டா ஆகிட்டோன்னு வெயிட் லாஸ் பண்ண எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வைக்கணும். அது டெய்லி ரொம்ப சின்ன விஷயம் என்ற ஒரு வேலை அது ஒரு நேரத்துல பெரிய வேலையா மாறும். இது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான். இப்படிப்பட்ட மணி லீக்கேஜ் நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆஃபர் இருக்குன்னு தேவையில்லாம துணி வாங்குறது, மொபைல் பிளான், டேட்டா பிளான், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இதெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். லாங் டைம்ல இது எல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவா மாறிடும். வெளியே போறதுக்கு சேஞ்ச் இருந்தாலும் அதை பண்ணாம ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணும் போது இப்படி பலது எக்ஸ்பென்சிவா ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்சேஞ்சினால லேட் ஃபீஸ் ஃபைனான்சியல் அப்போ மணி லீக்கேஜ் கீழே தான் வரும். இது எல்லாத்தையும் குறைச்சி ஒரு சிக்னிஃபிகன்ட்டான எமோஷனலா லாங் டைம்ல நம்ம சேவ் பண்ண முடியும். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் செக்யூர் பண்ணாலும் நினைக்கும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. சோ இந்த 4 பாயிண்ட்ஸ் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்றது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஃபீல் குட் எமோஷனலா கொடுக்கும். பர்சனலா ஃபைனான்சியல் ஹெல்த் திங்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்க.